ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு வீலாக் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீலாக இருக்க போகுது இது கண்டிப்பாக. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அங்கே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, தமிழ் மக்கள்லாம் இந்த ஊரில் நிறையா இருக்காங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இங்கே நிறைய இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட கலைகள் எல்லாத்தையுமே வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வர்றாங்க. நீங்களும் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ண போகிறதுன்றனால எல்லாருமே பிளான் பண்ணி அவங்கவுங்கனால என்ன முடியுமோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கம். எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஸோ நான் இன்றைக்கி என் பங்குக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குஸ்கா ரைஸ் பண்ண போகிறேன். குஸ்காவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது அது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு மசாலா நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த குஸ்கா ரெசிபி வந்து ஆல்ரெடி சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரைஸ் குக்கர்லேயே நான் பண்ணிட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக அது வந்து முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ப்ரெஷர் குக்கரை விட இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் பண்ணுறது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வீலாக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அயர்லாண்டில் வந்து ஒரு தமிழ் கலைச்சங்கம் அப்படின்னு ஒன்று நடக்குது. எல்லோரும் சேர்ந்து இதை ஒரு குழு மாதிரி நடத்துகிறாங்க. இதில் வந்து மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இது வந்து கலைகள் சொல்லித்தராங்க. என்ன கலைகள் அப்படின்னா, நம்மளோட தமிழ் கலைகள் எல்லாத்தையுமே வந்து பாரம்பரியமாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து இங்கே கற்றுத்தராங்க. நிறையா வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் போய் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல ஒரு விஷயம். இங்கே வந்து இருந்துட்டு நம்மளோட கலைகள், அதாவது இயல், இசை, நாடகம் எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் கற்றுத்தரதுன்றது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நானும் ஹஸ்பண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுவேன். அதே மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே. நம்ம ஊரில் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை விட வெளிநாட்டில் வந்து இருந்து இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் எல்லாருமே இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட கலைகள் எல்லாத்தையுமே மறந்து போகாமல் அதை வந்து பாரம்பரியமாக அவங்களும் கற்றுக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஸோ அதுக்கான முயற்சி தான் அவங்க பண்ணுறாங்க. தேங்க்யூ ஷாகுலம்மா. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மண்வாச குழுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இயற்கை வேளாண்மையை வந்து ஞாபகப்படுத்துங்க. எல்லாமே இயற்கை வேளாண்மை சம்மந்தப்பட்ட இந்த இனிப்பு சாக்லேட்டை தவிர அது சுற்றி இருக்கிற இடத்துலையுமே இயற்கை வேளாண்மையை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்துது இந்த வரைபடமும் கூட. ஸோ இது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் பெரிய சவால்களை நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கோம். அது வந்து இயற்கை வேளாண்மை மூலமாக தான் நம்ம அதை தீர்க்க முடியும்ன்றது எனக்கு ஆணித்தனமான நம்பிக்கை. அவ்வளோதான். நன்றி. நாற்று நட போகும்போது அவங்க வந்து இப்படிதான் நடுவாங்க இல்லையா? இதுதான். இப்போ இந்த கை வந்து இந்த முட்டி, நம்மளுடைய முட்டியோட அளவுக்கு இருக்கணும். இந்த பக்கம் அடிக்கும்போது கை இந்த பக்கம் போகும்போது இப்படி அடிக்கணும், இங்கே வரும்போது இப்படி அடிக்கணும். இதுதான் ஒரு பேசிக்கு. ஸோ குனியணும், நேராக குனியணும், முட்டி மடங்கக்கூடாது. கை வந்து இந்த பக்கத்து முட்டிக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஒரு அடி கும்மின்னு சொல்லுவாங்க. கும்மியிலேயே ஒரு அடி கும்மி, 2 அடி கும்மி, 3 அடி கும்மி. அடிகள் கூட கூட அந்த இது மாறிட்டே இருக்கும். வணக்கம், என் பேர் கிருத்திகா குரலேனியன். நான் அயர்லாந்து வந்து 2 வருடங்கள் ஆகிறது. நமது தமிழ் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், கும்மியாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம் இவை அனைத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மண்வாசம் மூலியமாக எங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லோரும் இதை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி பட்டறைக்கு வந்து சேருங்க. மிகவும் அருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தமிழ் பாரம்பரிய கலைகளை அயர்லாந்து மண்ணுக்கு மண்வாசமாக தந்த ஜபா மற்றும் சாம் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.
தமிழ் பாரம்பரிய கலையில் ஒரு முக்கியமான கலை ஒயிலாட்டம். ரெண்டாவது இது வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககாலத்தில் பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒயிலாட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. முக்கியமாக அது வந்து மதுரையில் தான் ஆரம்பிச்சது ஒயிலாட்டம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த கலையாகவே இருந்தது. எப்படி ஆடுவாங்க அப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே வரிசையாக நின்று தான் ஆடுவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி நடனம், எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அதுக்கு 2 விஷயம் தேவை ஒயிலாட்டத்துக்கு. 2 கையிலையும் துணி கட்டியிருக்கணும், 2வது சலங்கை இருக்கணும் காலில். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கலைக்கு. அப்புறம் ஒயிலாட்டத்தை அதுக்கப்புறம் படிப்படியாக ஆண்களுக்கு அப்புறம் பெண்களும் ஆட தொடங்கினாங்க. எங்கன்னா கோயில் திருவிழாக்களிலும் அப்புறம் முக்கியமான விஷயங்களிலும். இப்போ வந்து நம்ம ஊரில் கல்யாணம் நடக்குது, சடங்கு நடக்குதுன்னா ஒயிலாட்டத்தை ஆட ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு முன்னால் ஆட ஆரம்பித்தாங்க, கோயில் முன்னால் ஆட ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே வருது கலை. எங்கன்னா இன்னும் இப்போ வந்து அப்புறம் கோயம்புத்தூரில் ஆடினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிலாட்டத்தை. இப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநிலத்திலையும் ஆடிட்டு இருக்காங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆடிட்டு இருக்காங்க. முக்கியமாக மதுரையில் இன்னும் அதை மறக்காமல் இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா விஷயங்களுக்கும். சரி, இன்னைக்கு முதற் பயிற்சி நாளாக இன்னைக்கு வந்து முன்னிட்டு ஒரு 4 ஸ்டெப்பு மட்டும் பார்க்கலாம். சாம் வந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பாட்டுக்கு இந்த ஸ்டெப் எப்படி போடுறோம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? என்னோடய பேர் அர்ச்சனா. நான் இங்கே அயர்லாந்துக்கு வந்திருக்கிறது ஒரு 5 மாதம் ஆகுது. இங்கே தான் வந்து இந்த மாதிரி மண் வாசனை, இந்த மாதிரி நான் நிறைய இடம் போயிருக்கேன். ஆனால் எங்கேயுமே வந்து தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட பாரம்பரியமான இயல், இசை, நாடகம் இதுக்கெல்லாமே வந்து இவ்வளோ தூரம் கொடுத்து வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்க வந்து நம்மளோட பாரம்பரிய கலை எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நம்மளோட பெருமைகள் எல்லாருக்குமே வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அடுத்து வர்ற தலைமுறை எல்லாருக்குமே வந்து நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இது தெரியணும், இது எதுவுமே நம்ம வந்து அழிஞ்சிடக்கூடாது, பிள்ளைங்க தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இது 2வது நாள் பயிற்சி பெற்ற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது இதில் இருக்கிறோன்றது. நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம அதை பற்றி பேசுகிறத விட ஒரு வெளிநாட்டில் வந்து நம்மளோட கலைக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்னேற்றணும்னு நினைக்கிறது. ஏற்கனவே முன்னேறி இருக்கோம், பட் இன்னும் வந்து அதை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நான் இருக்கேன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி.